கீர்த்தி, எவ்வளோ வாட்டி உன் பின்னாடி வர்றது? எத்தனை வாட்டி கேட்கறது? என் காதலை ஏத்துப்பியா என்ன? சொல்லு. ஹேய், உனக்கு ஒருக்க சொன்னா புரியாதா? எனக்கு ஆல்ரெடி மேட்ரிமோனியலில் அலையன்ஸ் பார்த்தாச்சு. எனக்கு அவங்களோட ப்ரொஃபைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஃபேமிலிக்கும் பிடிச்சிருக்கு. அவங்க நெக்ஸ்ட் வீக் வராங்க வீட்டை. ஹேய், திருப்பி என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க சம்மந்தி. வாங்க மாப்பிள்ள, வாங்க சம்மந்தி. எங்கே மாப்பிள்ள, அப்பாவுக்கு வரலைங்களா? இல்லை அங்கிள், அப்பாவுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க் வந்துருச்சு. ஸோ ஓ, சரி 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 மாப்பிள்ள. அப்புறம் மாப்பிள்ள, ஒர்க்கெலாம் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? நல்லா போகுது அங்கிள். ஆக்சுவலி நல்ல பிஸியான ஒர்க்கு தான். பட் என்ன செய்கிறது, ஒர்க்குனா பார்த்துதானே ஆகணும். சம்மந்தி உட்காருங்க, நாங்கள் போய் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறோம். மாப்பிள்ள, எங்கள் பொண்ணுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. அவள் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்கிறா. நீங்கள் கொஞ்சம் போய் பேசிட்டு வரீங்களா? இது வந்துட்டு லைட் டிரெக்டர். ஸோ இதை வச்சு எங்களோட கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னை. இல்லை, நான் பிறந்தது வளர்ந்தது வந்துட்டு ஸ்ரீலங்காவில், ஜாஃப்னாவில் பிறந்து வளர்ந்து சின்ன வயசில் இங்கே வந்துட்டோம். ஸோ இப்போ செட்டில் இருக்கிறது வந்துட்டு சென்னை. ஓகே, நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? நான் யாரும் லவ் பண்ணியில்லை, என்னையும் யாரும் லவ் பண்ணியில்லை. இல்லை, நான் ஒன் டைம் லவ் பண்ணியிருக்கேன். இல்லை, மேபி ஸ்கூல் டைமில் க்ரஷ் எல்லாம் இருந்திருக்கு. மேபி அது சின்ன வயசு, ரைட்? ஸோ நான் இப்போ லவ் பண்ணவங்க வந்துட்டு எங்களுக்கு சின்ன இஷ்யூவால் பிரேக்கப் ஆகிட்டு, பட் ஹீஸ் நோ மோர். அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. உங்களுக்கு எதுவும் பேட் ஹேபிட்ஸ் இருக்கா? இல்லை, பேட் ஹேபிட்ஸா? நான் குடிக்கவே மாட்டேன். இல்லைங்க, எப்பயாச்சும் ஒன்ஸுங்க. இல்லை, நான் போன வாரம் வரையும் குடிச்சிட்டு தான் இருந்தேன். இப்போ தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ வேறு எதுவுமே ஹேபிட்ஸ் இல்லைங்க. தென் உங்களுக்கு லைக் குக்கிங் அண்ட் ஹோம் சார்ஸ் எல்லாம் தெரியுமா? தெரியாதுங்க. ஓகே, ஐம் ஹாப்பி நவ். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மேரேஜுக்கு ரெடி. இந்த லைட் டிரெக்டரை ஆஃப் பண்ணுவோம். மாப்பிள்ள, எங்களுக்கு கூட இப்படிதான். உங்கள் மாமாவுக்கும் எனக்கும் பிடிச்சதான் கல்யாணம் ஆச்சு. இல்லை இல்லை இல்லை, அவருக்கு பிடிச்சது, எனக்கு அப்புறம் பிடிச்சது. ஐயோ, இல்லை இல்லை, அவருக்கு உடனே பிடிச்சது, எனக்கு கொஞ்சம் காலதாமதமாச்சு பிடிக்கிறதுக்கு. மாப்பிள்ள, எங்க சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கும். இல்லை இல்லை, எங்க சம்மதத்தோடையும் எங்க பொண்ணு சம்மதத்தோடையும் இந்த கல்யாணம் நடக்கும். சி, ஆஃப் பண்ணி போடுங்க இந்த மிஷினை, தொல்லையா இருக்கு. அம்மா, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுமா. ஸோ ஆக வேண்டிய காரியத்தை சீக்கிரம் பண்ணி முடிங்கம்மா. எங்களுக்கு மாப்பிள்ளைய பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. பொண்ணை கேட்டதுக்கும் ஓகே சொல்லிட்டா. அதனால கல்யாணத்தை சீக்கிரமா பேசி முடிச்சிடலாம். யாரு நீ? சார், என் பொண்ணை காணோம் சார். நேற்றுலேருந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க சார். என்னாச்சு? எப்படி காணாமல் போனாங்க? எங்கே போனாங்க? சார், நேற்று வேலையை முடிச்சுட்டு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வரேன்னு போனவ தான் சார். இன்னும் வீட்டுக்கு வரலைங்க சார். கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க சார். சரி சரி, ரைட்டர்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு போங்க. உங்கள் பொண்ணை நாங்கள் தேடுறோம். சார், நான் எல்லாமே எழுதி கொடுத்துட்டேங்க சார். தயவு செஞ்சு என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்க சார், ப்ளீஸ்.
தயவு செஞ்சு. இங்கே பாரு, நீ தான் எங்களோட ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் 1. அவள் ஒன்றை பார்க்க வரதான் சொல்லிட்டு போயிருக்கா. அவள் இன்னும் வீட்டுக்கு வரல. உண்மையே சொல்லு, அவளை எங்கே நீ ஒளிச்சு வச்சிருக்க? ஆமாம் சார், என்னை பார்க்க வர சொன்னதெல்லாம் உண்மை தான். ஆனால் அவள் ஆஃபீஸில் இருக்கிறப்பே கால் பண்ணிட்டா சார், எனக்கு வர லேட் ஆகும், இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் சார் நான் மாமாவுக்கு ஃபோன் அடித்தேன். அதனால தான் விஷயம் சொன்னார். நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். எம்மா, நீ தான் 2ஆம் நம்பர் சஸ்பெக்ட். அதுவும் அவள் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவள் உன்கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போக மாட்டான். உன் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகமாக இருக்கு. உண்மையே சொல்லு. சார், எனக்கும் அவள் காணா போனதுக்கு சம்மந்தம் இல்லை சார். அவன் நேற்று ஆஃபீஸில் ஒர்க் முடிச்சுட்டு மாதவனை பார்த்துட்டு வரேன்னு சொன்னான் சார். அப்புறம் அவளோட ஆஃபீஸில் யாரோ லவ் பண்ணுற டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க சார். டேய், 3வது நீ தான். உண்மையே சொல்லு, எங்கே கடத்தி வச்சிருக்க அவளை? அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நீ எங்கே கடத்தி வச்சிருக்க அவளை? உண்மையே சொல்லு. சார், நான் காதலிச்சதா உண்மைதாங்க சார். அதுக்காக கடத்திட்டுலாம் போயிடல சார். நான் அந்த மாதிரி குடும்பத்தில் பிறக்கல சார். யாரா இருக்கும்? கல்யாண மாப்பிள்ளையும் இல்லை, அவளோட ஃப்ரெண்டும் இல்லை, அவளை லவ் பண்ண டார்ச்சர் பண்ண அவனும் இல்லை. யாரா இருக்கும்? அந்த தெரியாத முகம் எவன்? என்ன யாருன்னு பாக்குறியா? நான் தான். என் அண்ணனை லவ் பண்ணி ஏமாத்தினியே, அவனோட தங்கச்சி தான் நான். நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் உன் ஆபீஸ்க்கு உள்ளறையே நான் வந்தேன். வந்துட்டு உன்னை பத்தி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி என் அண்ணனை சாவடிச்ச நீ, உன்னை நான் சும்மா விட்டுருவேனா? நாங்க எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு உனக்கு தெரியுமாடி? அப்பா, அம்மா, நானு, என் அண்ணன்னு உலகமா இருந்தேன்டி. என் அப்பா அம்மா இறந்த பிறகு அவன் தாண்டி எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டான். ஆனா அப்படிப்பட்ட என் அண்ணனை இந்த மாதிரி பண்ணிட்டியேடி. குடிக்க வச்சு அவனை உன்னை பத்தி புலம்ப விட்டு. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு கடைசியில உன்னாலேயே குடிச்சு அவன் ஆக்சிடென்ட் ஆகுற அளவுக்கு பண்ணிட்டியேடி. ஆனா இது போலீஸ் கூட சாதா குடிச்சு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கேஸ மூடிட்டாங்கடி. ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. நான் சொன்ன மாதிரி உன்னை அணுவணுவா சாவடிப்பேன்டி. சார், எல்லாத்தையும் விசாரிச்சாச்சு, அவளோட ஆஃபீஸ்லேயும் விசாரிச்சாச்சு. அப்போதான் ஒருத்தன் வந்து இவளை விசாரிச்சுட்டு போயிருக்கான். ஸோ அவளோட மொபைலை ட்ராக் பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். லெட்ஸ் see. இந்த சஸ்பெக்டை கூட்டு வா. ஐயோ, போலீஸ் வர சவுண்ட் மாதிரி கேக்குதே. தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத, உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டி. இரு. ஐயோ, இங்க இருந்து எப்படியாவது நான் தப்பிக்கணுமே. சார், தப்பிச்சு போகிறேன் சார்.
ஹலோ, நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஹே கீர்த்தி, ஹோப் யூ ஃபைன். உனக்கு டைம் எடுத்து நான் டைம் கொடுத்தேன். நான் எவ்வளோ அன்பு பாசம் உன் மேலே வச்சுருக்கேன். ஸோ வீட்டில் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க எப்போ ஆகும் என்னன்னு தெரியாது, இந்த பேச்சு வருமானு கூட தெரியாது. ஸோ உன்னை பார்த்ததுலேருந்தே எவ்ரிதிங். ஸோ நம்ம ஃபோனில் பேசின மாதிரி ஹோப் யூ. மதவன், ஐம் ஆல்ரைட் நவ். எனக்கு என்னை பற்றி கவலை இல்லை. என் ஃபேமிலி நினைக்கத்தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பழகினோடனே இன்னும் பிடிச்சிருக்கு. என் மனசை என்னையும் மாற்ற முடியாது. கனவுகளா கயல் விழியே, நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே. உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா. முகம் காட்டு நீ முழுவெண் பனி ஓடாதே நீ ஏல்லையே. இதழோரமாய் சிறு புன்னகை நீ காட்டடி ஏ முல்லையே.